அது பிறருக்கு இடையூறு செய்வது தான் இழிவானது, அருவருப்பானது. இப்போ தவளைகளை, பாம்புகளை, பல்லிகளை சாப்பிட்றாங்க சீனாக்காரங்க. அது பார்க்குறக்கு அருவருப்பாக இருக்குது. அதோட நோக்கம் என்ன தெரியுமா? பிறருக்கு இடையூறு செய்கிறது தான், முகஞ்சொலிக்க வைக்கிறது. நம்மளுக்கு இப்போ மற்றவங்கள முகஞ்சொலிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காக பல்லிகளை போய் சாப்பிட்றது, தவளைகளை சாப்பிட்றது, அருவருப்பான கரப்பாம்பூச்சிகளை சாப்பிட்றது, அருவருப்பான உணவு முறை. அதுபோல் நாய்களை நிறைய பேர் வளர்ப்பாங்க. சுற்றி முற்றி நிறைய சிலர் பூனையை நிறைய வளர்ப்பாங்க. அவங்க வீட்டில் 20-30 பூனை இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க. இதான் அருவருப்பானது, பிறருக்கு இடையூறு செய்வது. பிறருக்கு இடையூறு செய்வது என்பது ஒருத்தரை பிடிச்சி வம்புக்கு எடுத்து அடிக்கிறது அல்ல கெட்ட வார்த்தையால் திட்டுறது மட்டும் கிடையாது, இதுவும் தான். அதுபோல் விபச்சாரம் நடத்துறது, ஆபாசமாக வீடியோ போடுறது, இதுவும் பிறரை டிஸ்டர்ப் பண்ணுது. அது அருவருப்பானது. அதைத்தான் நம்ம அருவருப்பாக பார்க்குறோம். பிறருக்கு இடையூறு செய்வதற்கு பல வழிகள் இருக்குது. ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் தேர்ந்தெடுக்கப்படுறான். ஆனால் அவனுக்காக சேவை செய்கிறான், மக்களுக்கு நன்மை செய்ய மாட்டேங்கிறான், மக்களை வெறுப்பேற்றுறான், மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறான், மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறான். இதுதான் அருவருப்பானது. இப்படி அருவருப்பானது என்னென்னா, பிறரை இடையூறு செய்வது தான் அருவருப்பானது. இடையூறு செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது. பிறருக்கு இடையூறு செய்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்குது. அதனால் அதெல்லாமே அருவருப்பானது தான். இப்போ பூக்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே நிறைய உணவு பற்றாக்குறை. தினசரி மக்களுக்கு காய்கறி கிடைக்க மாட்டேங்குது, பழங்கள் கிடைக்க மாட்டேங்குது. பழங்கள்லாம் விலை அதிகமாக இருக்குது. சுத்தமான தேன் கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்குது. நல்லா சுத்தமான பால் கிடைக்க மாட்டேங்குது, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்குது. அதெல்லாம் உற்பத்தி பண்ணாமல் இந்த தண்ணிக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அண்டை மாநிலத்துக்கிட்ட தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கி தண்ணீரை வச்சுக்கிட்டு இவங்க பிச்சிப்பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரம், செவந்திப்பூ, ரோஜாப்பூன்னு உற்பத்தி பண்ணி மாலையாக கட்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏக்கர் கணக்கில், லட்சக்கணக்கான ஏக்கரில் இந்த பூக்களை உற்பத்தி செய்கிறார்கள், மாலையாக விற்பனை செய்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் அதில் உழைக்கிறார்கள். உழைப்பு வேஸ்ட்டு, தண்ணீர் வேஸ்ட்டு, நிலம் வேஸ்ட்டு, நேரம் வேஸ்ட்டு, வீணாக்கப்படுகிறது மக்களுக்கு. அப்போ இதெல்லாம் கூட மக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது தான், மக்களுடைய ஆரோக்கியத்தை இடையூறு செய்கிறது. மக்களை ஆரோக்கியமாக வாழ்வதற்கேற்ற உணவுகளை இந்த நிலங்களில் உற்பத்தி பண்ணலாமே. பழங்களை உற்பத்தி பண்ணலாம், தேனை உற்பத்தி பண்ணலாம், பாலை உற்பத்தி பண்ணலாம், மாமிசத்தை உற்பத்தி பண்ணலாம். அதெல்லாம் பண்ணி மக்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கலாம்ல. இதெல்லாம் மக்களை டிஸ்டர்ப் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த தொழில் இங்கு செய்யப்படுகிறது. இதெல்லாம் அருவருப்பானது.